Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான கொழுக்கட்டை இது. சர்க்கரை எதுவும் சேர்க்காம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த கொழுக்கட்டை நான் செஞ்சிருக்கேன். நீங்களும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்க்க போகிறேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூக்கிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வர அளவுக்கு இது கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா மாவு பதம் கெட்டியாகி வரும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு விடுங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அரிசி மாவில் செய்யும் போது கிடைக்கிற சாஃப்ட்னஸை விட இந்த ராகி மாவில் ரொம்பவும் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் கொழுக்கட்டையில். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வாழை இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் இந்த மாதிரி தட்டிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பால் பாக்கெட்டை இல்லை பிளாஸ்டிக் கவரில் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா தின் லேயராக பண்ணிவிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வேர்க்கடலை பவுடரை இப்படி ஒரு பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ இலையை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி கார்னரை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஓரங்கள் எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டஃப் எல்லாம் உள்ளே வச்சுருக்க வேர்க்கடலை ஸ்டஃப் எல்லாம் வேகும் போது வெளியில் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொழுக்கட்டை சரியாக வராமையும் போகலாம், விரிசலோடு இருக்கும். அடுத்தடுத்து செய்யும் போது கரெக்டாக வந்துடும். இந்த ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் மேலே ஃப்ளாட்டான தட்டு வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாக வச்சிங்கன்னா வளைஞ்சி வரும் கொழுக்கட்டை. அதனால் மேலே ஒரு ஃப்ளாட்டான தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வாழை இலையை வச்சுட்டு அது மேலே இது ஃபுல்லாக கொழுக்கட்டை அடுக்கிக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை அப்படியே மேலே ஃபோல்ட் பண்ணி கவர் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.